லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி இவர்கள் தான் இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. கட்சி அலுவலகத்துக்கு முறையாக போகிறதில்ல, சட்டமன்ற அலுவலகத்துக்கு சபாநாயகர் போகக்கூடிய பாதையில் போகிறாரு அப்படிங்கிற பல்வேறு சம்பவங்கள் இருந்துச்சு. கடைசியில் அவங்க சமரசம் ஆகிட்டாங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி சொல்லக்கூடியதுக்கு செங்கோட்டையன் தலையாட்டிட்டு போயிடுவார். இங்கே என்னென்னா, அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, மிகப்பெரிய அளவுக்கு இதை பூதாகாரமாக எல்லோரும் தமிழ்நாடு முழுவதுமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு தான் அவர்கள் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சுன்னா மீடியாக்கள் டிபேட்டில் எல்லாமே அதை பற்றியே பேசுவாங்க. அப்போ அம்மையார் சசிகலா அவர்களை பற்றி அதை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவர்தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. தர்மயுத்தம் அவர் நடத்தாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. ஓ பன்னீர்செல்வத்தை டாக்டர் வெங்கடேஷ் நெஞ்சில் குத்தாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. தளவாய் சுந்தரம் எடப்பாடி பழனிசாமியோட பெயரை முதலமைச்சர் பேருக்கு பரிந்துரை பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. அப்போ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தளவாய் சுந்தரத்துலேருந்து டாக்டர் வெங்கடேஷ்லேருந்து டிடிவி தினகரன்லேருந்து என்ன எல்லாருமே காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நம்பி ஏமாந்திருக்கிறார் அம்மையார் சசிகலா. அப்போ துரோகங்கள், ஒட்டுமொத்த துரோகங்களையும் தாங்கி கொண்டு அவர்கள் இன்னும் அரசியலில் நான் அதிமுக எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கையும் அவருடைய அந்த ராஜதந்திரமான வியூகமான செயல்பாடுகளும் நமக்கு புரியுது. ஆனாலும் கூட எம்என் நடராஜன் அவர்கள் தான் 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது அவர்தான். அவர் செய்த சாதனைகளில் எடப்பாடி பழனிசாமியோ, எஸ்பி வேலுமணியோ, செங்கோட்டையனோ, ஓ பன்னீர்செல்வமோ ஒரு 5% கூட செய்ய முடியாது. ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வல்லாதிக்கத்தையே கையில் வைத்துக்கொண்டு பிற மாநிலத்தில் யார் ஜெயிக்கணும் போகணும் வரணுங்கிறதெல்லாம் நிர்ணயிச்சவர் எம்என் நடராஜன். மிகப்பெரிய தமிழ் பற்றாளர். அவருடைய இறப்புக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது தான் அதை நினச்சி தான் நம்ம செய்தி போடுறோம். உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, லகரம் டிவியில் அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவாக செய்தி போடுறாங்க. அவங்களுடைய ஆட்கள் தான். ஆனால் அவங்களுக்கு ஆதரவானா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு துரோகம் நடந்திருக்கு, அவங்க இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக நம்ம செய்தி போடுவோம். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும். இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஒட்டுமொத்த துரோகத்தின் விளிம்பில் இருந்தார். அவர் தான் அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினா தான் அந்த 11 பேர்த்த உள்ளே சேர்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறப்பில் மர்மம் இருக்கிறது, வழக்கு போடணும்னு சொல்லி ஆறுமுகசாமி விசாரணையை கொண்டு வந்தது ஓ பன்னீர்செல்வம். அப்போ தான் நான் 11 பேர்த்த ஆதரவு தெரிவிப்பேன்னாரு. அப்போ ஒட்டுமொத்த அதாவது எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் அம்மையார் சசிகலாவுக்கு விசுவாசமாக மறைமுகமாக இன்றளவும் மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாமல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் ஊட்டி அவங்களுக்கு நீ பயப்படாத, மன்னார்குடி வகையராக சுத்தமாக அரசியலேருந்து தொடர்ச்சி எரியணும்னு சொல்லி அங்கே வழிகாட்டியாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம். இதை நம்ம செய்தியாக போட்டோம்னு வைங்களேன், நீ எடப்பாடியோட ஆளா, எடப்பாடிக்கிட்ட 200 ரூபா வாங்கினியா, கிறுக்குத்தனமெல்லாம் சில பேர் இருந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காரணம். அதற்கு முன்பாக பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது தளவாய் சுந்தரமும் டாக்டர் வெங்கடேஷ், யார் டிடிவி தினகரனோட மச்சினை. நீங்கள் அவ்வளோ பெரிய மனுஷனை போய் நெஞ்சில் போய் குத்த போயிருக்கீங்க. வெறுப்பில் தான் குருமூர்த்திக்கு ஃபோன் போட்டு, அதாவது ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பது போல சுய முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் இருந்திருக்கார். சிறு பிள்ளையா அவர். குருமூர்த்திக்கு ஃபோன் போட்டு கேட்டு தான் தர்மயுத்தங்கிறது உங்களுக்கு தெரியாதா? 45 நிமிஷம் போய் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய சமாதியில் உட்காந்தீங்களே, அந்த சமாதியில் அம்மையார் சசிகலா அவர்கள் உட்கார்ந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி 65 நாட்கள் பராமரிப்பு பணின்னு சொல்லி அதை இழுத்து மூடுனீங்களே. அப்போ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு எங்கேருந்து தொடங்குது? தளவாய் சுந்தரத்துலேருந்து தொடங்குது. தளவாய் சுந்தரம், டாக்டர் வெங்கடேஷ், டிடிவி தினகரன் இப்படி எல்லாத்துக்கும் தொடங்குது. இடைச்சொருகளாக எடப்பாடி பழனிசாமி பெயருடைய இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து சரி பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சரி கட்டியிருக்காரு, ஆச்சு போச்சு. ஏன் அதே பணம் அம்மையார் சசிகலாட்ட இல்லையா, ஓபிஎஸ் கிட்ட இல்லையா? இங்கு வியூகம் அமைக்கக்கூடிய, அவர்களை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஆள் இல்லை. எம்என் நடராஜன் அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் என் போன்றவர்கள் இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களாம் வேறு செய்தியை, வயலும் வாழ்வும் செய்தியை போட்டுட்டு வயலில் நடவு நட்டது, கருதறுத்தது, அது மாதிரி செய்தியை போட்டுட்டு போயிடுவோம். இப்படி அரசியல் எங்க போன்ற சின்ன பிள்ளைகள்லாம் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர் எம்என் நடராஜன் ஐயா அவர்கள். அவருடைய அரசியலுக்கு ஈடு இணை தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. கலைஞருக்கு நிகரான மூளை உள்ளவர், கலைஞரை விட மிதமிஞ்சிய அரசியல்வாதி யாரு? எம்என் நடராஜன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் இறப்புக்கு யாருமே போல. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தோட மனைவி இறந்த பொழுது அம்மையார் சசிகலா அவர்கள் சென்று ஆறுதல் சொல்லுகிறார். அப்போ எங்கே தாய் உள்ளம் இருக்கிறது, ராஜமாதான்னு ஏன் சொல்கிறாங்க?
இங்கே தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக நம்ம செய்தி போடணும்னு தோணுதே தவிர மற்றபடி யாரை வச்சு நம்ம கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறோம், இவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனையும் காரணமாக அந்த தளவாய் சுந்தரத்துலேருந்து டாக்டர் வெங்கடேஷ்லேருந்து எல்லாருமே காரணமாக இருந்தவர்கள். ஐயா நாங்கள் பார்த்து தானே உனக்கு முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தா நீங்கள் கட்சியை அவங்கள்ட்ட கொடுன்னு இவங்க ஒரு நாளும் சொல்லலை. அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீர்கட்டு போய் அழிஞ்சு நிற்குதா? இந்த அதிமுக அழிஞ்சு போயிருமா? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதிமுக என்ற கட்சி 1000 பேர் வரலாம். இன்றைக்கு எடப்பாடி இருக்கலாம், செங்கோட்டையன் இருக்கலாம், எஸ்பி வேலுமணி இருக்கலாம், சி.வி. சண்முகம் இருக்கலாம், சி. விஜயபாஸ்கர் இருக்கலாம், நத்தம் விஸ்வநாதன் இருக்கலாம், OS மணியன் இருக்கலாம், செல்லூர் ராஜ் இருக்கலாம், RP உதயகுமார் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் போகலாம் வரலாம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு கட்சிக்கு அழிவு கிடையாது. ஏன்னா இது வந்து திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டது, கொள்கை ரீதியாக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. கொள்கை ரீதியாக தொடங்கப்பட்ட கட்சியாக இருந்தால் கூட அதுக்கு பின்புலம் இருந்து இயக்கம். அதுக்கு தான் M.N. நடராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ஜானி ஜே அணின்னு இருக்குதே, எப்படி நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து இந்த கட்சியை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு எப்படி உங்களால் வழிவகை பண்ண முடிஞ்சுன்னு ஊடகங்களில் கேட்குறாங்க. அப்போ M.N. நடராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, ஜானகி அம்மையார் அவர்கள் வயோதிக காலத்தில் இருக்கார், எல்லாம் 60-70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க மிஞ்சி போனால் இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ நடமாட முடியாது, சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது, சுறுசுறுப்பாக பேச முடியாது. இப்போ நான் பேசுகிற சுறுசுறுப்பாக பேசுறது இந்த 10 வருஷம் கழிச்சு பேச முடியுமா? அதனால அவங்க வயோதிக நிலைமையில் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எம்பியாக இருக்காங்க, வயது குறைவு, இன்னும் 40 வருஷத்துக்கு அந்த கட்சியை அவங்களால வலிமையோடு கொண்டு போக முடியும், சுற்றுப்பயணம் செய்ய முடியும், ஆளுமையாக கொண்டு போக முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும், சுறுசுறுப்பாக பேச முடியும், சுறுசுறுப்பாக எழுத முடியும். கண் தூங்காது, இமை தூங்காது, இமை மூடாது அதிமுக என்ற கட்சியை வலிமையாக நடத்தி கொண்டு போகக்கூடிய அத்தனை துணிச்சலும் அவருக்கு இருக்கிறது. ஆகையினால அவர்தான் தலைமையேற்க வேண்டும் என்று M.N. நடராஜன் அவர்கள் ஜானகி அவர்கள்ட்ட சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் மூலியமாக பேசி அப்படித்தான் ஒப்படைக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதாவிடம் அந்த கட்சி. அப்போ அம்மையார் ஜானகி அவர்கள் அம்மையார் சசிகலாட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எம்மா உங்கள் கல்லரணத்தில் முக்குளத்தரணத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியோட உறுதியோடு நிற்பீங்க, இந்த கட்சியை எந்த காலத்துலையும் பிளவுபடுத்தாதீங்க. ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. எப்படி? அம்மையார் சசிகலாட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க, நேரடியாக சந்தித்து பேசுனது இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அப்போ சத்தியம் வாங்கிட்டாங்க, இந்த கட்சியை எந்த காலத்துலையும் உங்களால் பிளவுன்னு வந்துடக்கூடாது. அதனால தான் அம்மையார் சசிகலா அவர்கள் தனி இயக்கம் தொடங்காமல் இருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, என்ன அவங்கள்ட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா, ஏன் கட்சி ஆரம்பிக்கலை? எடப்பாடி பழனிசாமின்னு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன் தான், சொல்ல மாட்டேங்கிறாங்களே. புழு கூட திருப்பி கடிக்கணும்னு நினைக்குமே, இவங்க அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்களே. நம்ம பார்த்து வளர்த்து விட்டவங்க எடப்பாடி பழனிசாமி, நம்ம பார்த்து வளர்த்து விட்டவங்க பன்னீர்செல்வம். இவங்களை வந்து நம்ம வந்து அநாகரிகமாக பேசுகிறதா, தவறாக பேசுகிறதா, தவறு செஞ்சுருக்காங்க செய்யலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். தாயுள்ளத்தோடு அந்த கட்சியை ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியை இதுவரையிலையும் அவங்க மேலே எந்த விதமான எடப்பாடி பழனிசாமி மேலே அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கோபம் இல்லை. முழு கோபமும் பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வம் தான் அத்தனை பிரச்சனைக்கு காரணம். நன்றி விசுவாசத்தோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி உனக்கு நன்றி இருக்கக்கூடாது, அவங்கள கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லி எல்லா வழிவகைகளையும் காமிச்சு வழிகாட்டி தேங்காய் உடைச்சது யார்? பன்னீர்செல்வம். ஆக இந்த அம்மையார் சசிகலா அவர்கள் அன்னைக்கு ஜானகி அம்மையார்கிட்ட பேசி அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்த கட்சி வரலன்னா அன்னைக்கு ஜானகிட்ட போய் வந்திருக்கும். அவங்க வயோதிக காலத்தில் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி அவங்க கண்ட்ரோல்லாம் அவங்க வகையாரெல்லாம் அந்த கட்சியை வழி நடத்த முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லா பாப்பானும் பூணூல் கட்டிக்கிட்டு என்ன அவள் வீட்டுக்கு நம்ம போகலாம், அதிகாரத்தை படைச்சிக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு 25 தொகுதிக்கு மேலே ஐயங்காருக்கு தனி தொகுதின்னு ஒதுக்கலாம், எல்லா கணக்கிட்டும் போட்டுக்கொண்டு ஐயங்கார் கூட்டம் பெரிய அளவுக்கு படையெடுத்தது. ஆனால் அந்த ஐயங்கார் கூட்டத்தை ஒரு திராவிட பாரம்பரியத்தை சார்ந்த அம்மையார் சசிகலா அவர்கள், M.N. நடராஜன் அவர்களுடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்கள் தடுத்து நிறுத்தி ஒரு சீனச்சுவர் போல இந்த பார்ப்பனர் கூட்டம் அம்மையார் சசிகலா அவர்களை பார்க்க வரக்கூடாது, உங்களுடைய தனிப்பட்ட சுயநல கோரிக்கைகள் இங்கே நிறைவேற்றப்படாது அப்படின்னு ஒரு தடுப்பணை போட்டார்கள். அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த பாப்பார கூட்டம் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்களும் அவங்களுக்கு இசைந்து கொடுத்து இவங்களும் முதலமைச்சராக கூட ஒரு காலகட்டத்தில் துணை முதல்வராக அப்படி ஏதோ ஒன்று ஆகிக்கிட்டு பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சிட்டு போயிருக்கலாமே. ஏன் ஆகலை? இது திராவிட மண், திராவிட பாரம்பரியம். இங்கு பார்ப்பனர் கூட்டர்கள் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையை சந்திக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து திராவிட சிந்தனைகளோடு திராவிட சித்தாந்தங்களோடு M.N. நடராஜன் அவர்கள் எப்படி தமிழ் தேசிய திராவிட இந்த இரு கோட்பாடுகளுக்கு மத்தியில் இருந்தாங்களோ அதே போல அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு முதல் காரணமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சார். அப்படிப்பட்ட அம்மையார் சசிகலா அவர்கள் இன்றளவும் இந்த கட்சியை பிளவுபடுத்தணும்னு நினைக்கல.
டிடிவி தினகரன் கூட சொல்றாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆட்சியை பாஜக கொடுக்கணும். வாய்ப்பு இருக்கா? இலவச சைக்கிள், லேப்டாப்பு, தாலிக்கு தங்கம், தாய் உள்ளம் கொண்ட அத்தனை செயல்பாடுகளுக்கும் அத்தனை இலவச திட்டங்களுக்கும் வழிவகை செய்து கொடுத்தது யாரு? எம்என் நடராஜன் அவர்கள் தான். இது ஒன்றும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் கிடையாது. தாய்ப்பால் திட்டம், என்னமோ திட்டம்லாம் சொல்றாங்கல்ல, பெண்களுக்கான திட்டம், காவலர்களுக்கு காவல்துறை, பெண் காவல்துறைக்கு அதிக ஒதுக்கீடு கொடுத்தது, இதெல்லாம் வந்து யார் ஐடியா கொடுத்தது, யார் எழுதி கொடுத்தது, யார் யோசனை? எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் தான், தமிழ் தேசிய போராளி எம்என் நடராஜன் அவர்கள் எழுதி கொடுத்தது தான் அத்தனையும். ஆக எம்என் நடராஜன் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எப்படி முருகனுடைய மறு உருவமாக இருக்கிறாரோ, அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறு உருவமாக எம்என் நடராஜன் அவர்கள் இருந்து கொண்டு இந்த அதிமுகவினுடைய தொடக்கமும் முடிவும் அவருங்கிற நிலைமையில் இருக்கு. எப்படி பார்த்தாலும் எம்என் நடராஜன் அவருடைய ஆத்மாவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் நிச்சயமாக இந்த அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தும், ஒழுங்கீனப்படுத்தும், ஆட்சி அதிகாரத்துக்கு 2026 கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். இங்கே எடப்பாடி பழனிசாமியோ எஸ்பி வேலுமணியோ இவங்க செய்யக்கூடிய இந்த குதர்க்கமான அரசியல், அம்மையார் சசிகலா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மோதல் வந்து இங்கே வந்து அம்மையார் சசிகலா அந்த கட்சியை கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக கவுண்டர்கள் சில சதி வேலைகள் செய்கிறார்கள் என்றெல்லாம் சில வேலைகள்லாம் பேசப்படுகிறது, நம்மளும் கூட செய்தியாக சொல்கிறோம். ஆனாலும் கூட நான் சொல்கிறது மாதிரி மேற்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, எம்என் நடராஜன் இவர்களுடைய ஆத்மாலாம் நிச்சயமாக அந்த அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல வழிக்கு இந்த அதிமுகவை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நாயகர் தெரிவித்துக்கொள்வோம். எம்என் நடராஜன் அவர்களுக்கு நம்ம ஆழ்ந்த அவரை நினைத்து அவரை நம்ம நினைவு கூறுகிறோம். அவர் 20ஆம் தேதி நினைவஞ்சலி வருது, அவரை நம்ம நினைவு கூர்ந்து தான் இந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம். எல்லாருமே இந்த செய்தியை பகிருங்க. லகரம் டிவி சேனலை எப்போதும் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.